மைனாக்கா, இன்னைக்கு நான் ஒரு புது பிளான் வச்சிருக்கேன்க்கா. அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் வச்சு நம்ம ஜாலியா சாப்பிட்டு விளையாடலாம்க்கா. என்னடா கோபி, என்ன பிளான் வச்சிருக்க? அம்மா நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்கக்கா. அத வச்சு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா கோபி. நீ இப்ப ஜெல்லி தானே பண்ண போற? எப்படிக்கா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஓகேடா கோபி, இப்ப எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஜெல்லி பண்ண போற? அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. முதல்ல மலரக்கா, யாமினி அக்கா, யாழினி அக்கா, அப்பு எல்லாரையும் கூப்பிடுவோம்க்கா. எதுக்கு கூப்பிட்டுட்டு? அவங்களே வந்துட்டாங்க பாருடா. என்ன மைனா, காலையிலேயே கோபி கூட என்ன பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மலர், இன்னைக்கு நம்ம விளையாட போறதே கோபியோட பிளான் தான். என்னப்பா அது புது கேம்? சரி மைனாக்கா, நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நானும் அப்புவும் உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறோம். ஓகேடா கோபி. என்னடா எல்லா ஃப்ரூட்ஸையும் எடுத்துட்டு வரேன்ட்டு ஒரே ஒரு வாட்டர்மெலன் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க? ஆமாக்கா, என்னோட மெயின் பிளானே இதுதான். இப்போ நான் இதை வச்சு என்ன பண்றேன்னு பாருங்க. டேய் கோபி, ஏதாவது டிஃபரெண்டா பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு வாட்டர்மெலனை வீணாக்கிறாதடா. ஆமாண்டா கோபி, வாட்டர் மெலனை வெறுமனை சாப்பிட்டாலே நல்லா தாண்டா இருக்கும். அதனால நம்ம இந்த வாட்டர் மெலனை பீஸ் போட்டு சாப்பிட்டுடலாம்டா. வேணாண்டா அப்பு, நீங்க தாராளமா என்னை நம்பலாம். இந்த தடவை நான் சொதப்பாம செஞ்சிருவேன்டா. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல சர்ப்ரைஸ் ஜெல்லி இருக்கு. டேய் கோபி, என்னன்னு சொல்லிட்டு செய்டா. இப்படி வாட்டர்மெலனை வேஸ்ட் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆமா கோபி, எனக்கு என்னோ யாமினி சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. நீ வாட்டர்மெலனை வேஸ்ட் பண்ற. சிந்து, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் முடிச்சதுக்கு அப்புறம் பாரு, நீ தான் முதல்ல சர்ப்ரைஸ் ஆவ. சரி, இப்ப உள்ள இருக்கிற வாட்டர் மெலன் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்குக்கா. ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். மைனா, என்னடி இந்த கோபி சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா வைக்கிறான்? அதை விடுடி மலர், எப்படியும் அவன் ஜெல்லி செஞ்சுடுவான். இந்த தடவை எங்க டூர் போகலான்னு அம்மா நேத்து கேட்டாங்கடி. எங்கடி போகலாம்? ஆமா மைனா, நேத்து எங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க. எப்படியும் அடுத்த வாரம் தானே டூர் போக போறோம், அதுக்குள்ள நல்ல இடமா யோசிச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். ஆமா மைனா, அது அப்புறம் கூட யோசிச்சுக்கலாம். இந்த கோபி உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்றானே தெரியல. அக்கா, நீங்க இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். டேய் கோபி, கோபி, எவ்வளவு நேரம்டா? என்ன பண்ற நீ? இதோ வந்துட்டேன் மைனாக்கா. இப்பதான்க்கா அகரகர், வாட்டர் மெலன், சுகர் எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு பாத்திரத்துல ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சுட்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு 1/2 hourல ஜெல்லி ஆயிடும். ஓகேப்பா, அது வரைக்கும் நம்ம ஏதாவது கதை பேசலாமா? ஓகேடா கோபி, 1/2 hour ஆயிடுச்சு. நீ போய் வாட்டர்மெலன் ஜெல்லி எடுத்துட்டு வா. அக்கா, ஜெல்லி எல்லாம் சூப்பரா செட் ஆயிருச்சுக்கா. ஆனா ஒரு கப்பு தான்க்கா நல்லா செட் ஆயிருக்கு. இன்னொரு பெரிய கப்ல வச்சது சரியாவே செட் ஆகலக்கா. ஏண்டா கோபி இப்படி பண்ற? நான் அப்பவே சொன்னேன்ல, வாட்டர்மெலன் சும்மா சாப்பிட்டாலே நல்லா தான் இருந்திருக்கும். அத போய் ஜெல்லி செய்யறேன்னு எல்லா வாட்டர்மெலனையும் வேஸ்ட் பண்ணி வச்சிருக்க. அக்கா, இல்லக்கா, நான் கரெக்டா தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணேன். ஆனா அது எப்படி இப்படி ஆச்சுன்னே எனக்கு தெரியலக்கா. சரி விடுடி மலர், இதுக்காக போய் சின்ன பையனை திட்டிட்டு இருக்க. என்கிட்ட அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெல்லி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பீஸா கட் பண்ணி சாப்பிடுவோம். சரி ஓகேடா கோபி, ஆளுக்கு ஒரு பீஸா கட் பண்ணு. டேய் கோபி, நான் கட் பண்றேன்டா. ஓகே ஓவியா, நம்ம 10 பேர் இருக்கோம். 10 பீஸா கட் பண்ணிடு. ஓவியா, நீ பாதி கட் பண்ணு, நான் பாதி கட் பண்றேன்ப்பா. ஓகே மீனு, நான் பாதியை கட் பண்ணிட்டு தரேன், நீ பாதியை கட் பண்ணு. சரி இந்தாங்க, ஆளுக்கு ஒரு பீஸ் ஜெல்லி சாப்பிடுங்க. ஜெல்லி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுடா. எல்லா ஜெல்லியும் நல்லா வந்திருந்தா எல்லாரும் நிறைய சாப்பிட்டு வந்திருக்கலாம். ஓவியா, சிந்து, வைஷு, மீனு எல்லாரும் சாப்பிடுங்க. ஓகே மைனா. யாழ்னிக்கா, மீதி இருக்கிற ஜெல்லிக்கெல்லாம் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, என்னக்கா அது? சொல்றேன்டா கோபி, முதல்ல நீயும் அப்பும் உள்ள போய் அந்த டேபிள் எடுத்துட்டு வந்து வெளியில போடுங்க. இந்த கப்பு எல்லாத்தையும் வரிசையா அடுக்கி வச்சு இந்த ஜெல்லி ஸ்மூத்தி எல்லா கப்லயும் ஊத்தி ஒரு கப்பு 20 ரூபாய்க்கு வித்தரலாம்டா. நம்ம அடுத்த வாரம் எப்படியும் டூர் போவோம்ல, அங்க ஏதாச்சும் வாங்கி சாப்பிடறதுக்கு யூஸ் ஆகும். சூப்பர் ஐடியா யாழினி. வாங்க எல்லாரும் கடைக்கு முன்னாடி போய் நின்னு எல்லாத்தையும் வித்துருவோம். வாங்க மலர் மைனா, நீங்களும் வந்து வியாபாரத்தை ஆரம்பிங்க. கோபி இங்க வாடா, நீனே ஸ்டார்ட் பண்ணி விடுறா. சரிங்கக்கா. ஜெல்லி ஸ்மூத்தி வாங்கலையோ? ஜெல்லி ஸ்மூத்தி ரொம்ப அருமையான ஜெல்லி ஸ்மூத்தி, ரொம்ப இனிப்பான ஜெல்லி ஸ்மூத்தி. எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஒரு கப் 20 ரூபாய் தான். வாங்க வாங்க. யாழினி, யாமினி, என்னடி கடையெல்லாம் போட்டிருக்கீங்க? எவ்வளோடி ஒரு கப்பு? ஒரு கப்பு 20 ரூபாடி. எனக்கு 2 கப்பு கொடுங்கடி. பாப்பா, எனக்கு 2 கப்பு கொடு பாப்பா. என்னம்மா, சின்ன பசங்க வந்தா இப்படிதான் கையில இருக்கிற காசெல்லாம் புடிங்கிட்டு அனுப்புவீங்களா? என்ன இத்தனோண்டு கப்ப கையில கொடுத்துட்டு 20 ரூபா வாங்கிக்கிட்டீங்களாமே? கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? ஏமா, நீங்க யாரு என்ன கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஏதோ கடை போட்டிருந்தீங்களாமே, ஏதோ கப்புல வித்தீங்க, என் பொண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு சொல்றா. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? ஏமா, இங்க எதுவும் கடையெல்லாம் போடலையேம்மா. சம்பந்தமே இல்லாம இங்க வந்து ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஆண்டி ஆண்டி, இங்கதான் ஒரு அக்கா ஜெல்லி வித்தாங்க, நான் அதை தான் வாங்கி சாப்பிட்டேன். என்ன பாப்பா சொல்ற? யார் வித்தாங்க? ஆண்டி, இங்கதான் ஒரு அக்கா வித்தாங்க.
ஏன் மலர்மைனா இங்க வாங்கடி. என்னடி இங்க எதுவும் வித்தீங்களா? அம்மா ஆமாம்மா, நாங்க செஞ்ச ஜெல்லி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்ததுன்னு வித்தோம்மா. ஏண்டி என்னடி வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? கொஞ்ச நேரம் வெளியில விளையாட விட்டா இப்படிதான் பண்ணுவீங்களா? இருங்க உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. இனிமே நீங்க வெளியிலயே விளையாட கூடாது, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். அம்மா அம்மா சாரிம்மா, தெரியாம பண்ணிட்டோம்மா, இனிமே இப்படி பண்ண மாட்டோம்மா. எவ்வளவுக்கு பாப்பா வாங்கி சாப்பிட்டீங்க? ஆன்ட்டி 20 ருபீஸ் ஆன்ட்டி. இந்தாங்கம்மா உங்க 20 ரூபாய். வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. எங்களை என்ன ஏமாந்தவங்கன்னு நினைச்சீங்களா? விட்டுருவோமா என்ன? பணம் என்ன சும்மாவா வருது? பாருங்கடி, உங்களால யாரோ வந்து என்ன திட்டுறாங்க. இருங்க நைட்டு உங்க அப்பா வரட்டும், சொல்லி அடி வாங்க வைக்கிறேன். ஆன்ட்டி சாரி ஆன்ட்டி, நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன், அவங்கள திட்டாதீங்க ஆன்ட்டி. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் ஆன்ட்டி. சரி சரி, போய் ஒழுங்கா விளையாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எல்லா வாரமும் கிவ்அவே தரோம். நிறைய நல்ல நல்ல பிரைஸா இருக்கு. வீடியோவை ஃபுல்லா பார்த்து கிவ்அவேல கலந்துக்கிட்டு பிரைஸை வின் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. Thank you.